விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி 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 என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கருத்தெல்கும் சிவத்தெல்கும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் கருத்தெல்கும் சிவத்தெல்கும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி விவசாயி விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேணும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி விவசாயி விவசாயி கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனரும் பொதுச் செயலாளரும் என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் BSML ஆர் ராஜா இன்று தென் சென்னை கழக மாவட்ட செயலாளராக அன்பு சகோதரர் என் நசூருதீன் அவர்களை கழக மாவட்ட செயலாளராக தென் சென்னை பகுதியில் நியமிக்கப்படுகிறேன். இன்று முதல் அவர் தன் பணியை துவங்க வேண்டும். மகளிர் பகுதி வட்டம் அனைத்து பிரிவும் நம் இயக்கத்தில் உள்ளது. அவர் அனைவருக்கும் பொறுப்பு வழங்கப்படலாம். அவர் ஆலோசித்து என்னிடம் சொன்னால் அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும். இடதுகை பக்கம் இருக்கின்ற அன்பு தம்பி ரஜின் அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவர் கொஞ்சம் வாய்ப்பு கேட்டிருக்கிறார். ஒரு மாதம் எனக்கு இடம் கொடுங்க. சரி, ரைட். அவரும் ஒரு சுறுசுறுப்பாக விளங்கக்கூடியவர். அவர் திருவள்ளூர் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட போகிறேன். ஆனால் இப்பொழுது அல்ல, அவர் ஒரு மாதம் எனக்கு தவணை
ஆணை கேட்டிருக்கிறார். முடிந்தவுடன் அவரை நியமிக்கப்படும். இனி அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் சார்பாக நிர்வாகியில் நியமிக்கப்படும். யாராருக்கு எங்கெங்கே எல்லாம் சகோதரர்கள் நண்பர்கள் தெரிகிறார்களோ அவர்களை நீங்கள் அணுகி நம் இயக்கத்தில் பொறுப்புகள் வழங்கப்படும். குறிப்பாக பணிவன்புடன் வேண்டுகிறேன், எங்களிடம் பணம் என்று வரக்கூடாது, பிரியாணி என்று வரக்கூடாது, மது என்று வரக்கூடாது. இந்த மூன்றும் மக்களுக்கு அழிவு. நீங்கள் உழைப்பவர்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள். உங்களிடம் 500 ரூபாய் கொடுத்துட்டு அவன் 1000 கோடி ஆட்டையை போட்டுருவான். இன்னைக்கு இதுதான் அரசியல் நடக்குது. மக்களாகிய நீங்கள் சிந்தியுங்கள். உங்களிடத்தில் 3 அதிகாரம் உள்ளது. நீங்கள் தான் நாளை தீர்ப்பழங்கும் நீதிபதிகள். நீங்கள் தான் இந்நாட்டின் நிதி ஆதாரம். நீங்கள் தான் சட்டமன்றம், நாடாளுமன்றம், மாமன்றம், மாநகர மேயர் அங்கீகாரம் கொடுக்கக்கூடியது இந்த ஆள்காட்டி விரலில். இந்த ஆளுமை ஒவ்வொரு குடிமகன் கையில் உள்ளது. நீங்கள் இதை கவனமாக செயல்படுத்தினால் இந்த நாடு மலரும், பூமியும் செழிக்கும். லஞ்சம் என்ற ஒரு கொடுமையை அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் அடியோடு ஒழிக்கும். இப்போது நியமித்திருக்கின்ற அன்பு சகோதரர் தென்சென்னை மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் மசூரி அவர்கள் லஞ்சம் யார் வாங்கப்படுகிறார்களோ அவரிடம் நேரடியாக சென்று அவர் வாதிடுவார். அதற்கு அவர் முறையாக பதில் கொடுத்தால் அவர் தப்பித்துக் கொள்வார். இல்லை என்றால் அவரை முறைப்படி சட்டப்படி அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுத்து அவரை வேலையில் இல்லாமல் செய்து விடுவார். இது அண்ணாவின் தம்பியாக, இதய தெய்வம் டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக இந்த அன்பு சகோதரர் மாவட்ட கழக செயலாளர் மசூதி அவர்களுக்கு வாழ்த்துக்களும். அவர்கள் மென்மேலும் சிறப்படைய அண்ணாவின் தம்பியாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக அவரை வாழ்த்தியே அவர் மென்மேலும் வளர பல நிர்வாகிகள் நியமிக்க அவருக்கு வாழ்த்துகள் கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நாமம். என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் BSNL ராஜா.